என் அன்பு பிள்ளையே, எதற்காக இவ்வளவு சோர்வடைந்து நிற்கிறாய்? எத்தனையோ போராட்டங்களை சந்தித்த உனக்கு இது ஒரு சாதாரண விஷயம்தான். உன் சோர்வை நான் அறிவேன், உன் மனபாரத்தை நான் அறிவேன். உன் வாராகி அன்னை, நான் இன்று உன் முன்னே ஒரு மகா சக்தியாக வந்து நிற்கிறேன். இனி உன் கவலைகளுக்கு இடமில்லை. உன் வாழ்க்கையில் இதுவரை நீ சந்தித்த துரோகங்கள், இழப்புக்கள், அவமானங்கள் அனைத்தும் ஒரு முடிவுக்கு வரும் காலம் வந்துவிட்டது. நான் உன் கையை பிடித்து விட்டேன். இனி உன்னை யாரும் அசைக்க முடியாது. நீ இழந்த அனைத்தையும் மீட்டுக் கொடுப்பேன் என்று நான் வாக்கு கொடுக்கிறேன். என் செல்லமே, உன் கண்ணீரை துடைத்துவிட்டு என் வார்த்தைகளை கேள். இது வெறும் பேச்சல்ல, உன் தலைவிதியை மாற்றப் போகும் ஒரு தெய்வீக அற்புதம். உன்னை சுற்றி எத்தனையோ பேர் உன்னை வீழ்த்த நினைத்திருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு தெரியாது, உனக்கு பின்னால் ஒரு பெரும் மலையாக நான் நிற்கிறேன் என்பது. இனி உன் வாழ்வில் தோல்வி என்கிற சொல்லுக்கே இடமில்லை. உன் ஒவ்வொரு அடியிலும் என் துணை இருக்கும். நீ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் வெற்றி உன்னை தேடி வரும். பொருளாதார ரீதியாக நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் தீரப்போகிறது. பணத்தேவைக்காக நீ யாரிடமும் கையேந்தும் நிலையை நான் மாற்றுவேன். உன்னிடம் வந்து மற்றவர்கள் உதவி கேட்கும் அளவிற்கு உன்னை நான் உயர்த்துவேன். இது உன் அன்னையின் வாக்கு. உன் குடும்பத்தில் நிலவும் சண்டை சச்சரவுகள் நீங்கி ஒற்றுமை உண்டாகும். பிரிந்தவர்கள் மீண்டும் இணைவார்கள். உனக்காக காத்திருக்கும் நல்ல செய்திகள் உன்னை தேடி வரும். பயத்தை விட்டுவிட்டு நம்பிக்கையோடு இரு. என் உலக்கை உனக்கு பாதுகாப்பாக இருக்கும். என் கலப்பை உன் வாழ்வை செழிக்க வைக்கும். உன் ஆரோக்கியம் மேம்படும். உன் மனதில் அமைதி நிலவும். இனி நீ எதற்கும் அஞ்ச தேவையில்லை. நான் இருக்கிறேன் உன்னோடு. உன் முன்னே இருக்கும் தடைகள் அனைத்தும் தூள் தூளாகும். உனக்கான விடியல் இதோ தொடங்கிவிட்டது. இனி உன் வாழ்வில் மகிழ்ச்சி மட்டுமே நிலைக்கும். என் ஆசீர்வாதம் உனக்கு என்றும் உண்டு. உன் நெஞ்சுக்குள் இருக்கும் ரகசியமான கவலைகளை என்னிடம் விட்டுவிடு. யாருமே இல்லையே என்று நீ ஏங்கிய அந்த நொடிகள் இனி வேண்டாம். இந்த வாராகி இருக்கையில் உனக்கு ஏன் அந்த பயம்? உன் உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கவில்லை என்று வருத்தப்பட்டாயே. இனி உன் உழைப்பை விட பல மடங்கு லாபத்தை நான் உனக்கு கொண்டு வருவேன். என் உலக்கை எப்போதுமே சுழன்று கொண்டே இருக்கும். உன்னை தாக்க வரும் எதிர்ப்புகளை அது தடுத்து நிறுத்தும். உன் வாழ்க்கை எனும் நிலத்தை என் கலப்பையை கொண்டு பண்படுத்தி வைத்திருக்கிறேன். அதில் நீ போடும் உழைப்பு எனும் விதை நிச்சயம் அமோக விளைச்சலை தரும். உன் உடல்நலத்தை பற்றி நீ கவலைப்படுவதை நான் அறிவேன். உன் உடலில் இருக்கும் வலிகளும் மனதில் இருக்கும் சோர்வும் இனி மெல்ல மெல்ல மறையும். ஆரோக்கியமான உடலையும் அமைதியான மனதையும் இந்த வாராகி உனக்கு பரிசாக தருகிறேன். ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்திருக்கும் போது என் தாய் என்னோடு இருக்கிறாள் என்ற நம்பிக்கையோடு எழு. அந்த நம்பிக்கை உனக்கு ஒரு கவசமாக இருக்கும். உன்னை சுற்றியுள்ள எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்தும் எரிந்து சாம்பலாகும். உன் இல்லத்தில் மங்களம் பெருகும். சண்டை சச்சரவுகள் நீங்கும். ஒற்றுமை உண்டாகும். பிரிந்தவர்கள் மீண்டும் இணைவார்கள். எத்தனையோ காலமாக காத்திருந்த நல்ல செய்தி உன்னை தேடி வரும். அது உனக்கு நிம்மதியை தரும். என் செல்ல பிள்ளையே, உன் அன்னை நான் உன்னை ஒருபோதும் தனிமையில் விடமாட்டேன். நீ எங்கே சென்றாலும் என்ன செய்தாலும் நான் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறேன். உன் பிரார்த்தனைகள் ஒவ்வொன்றும் என் காதில் விழுந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் நீ என் பெயரை சொல்லி அழைக்கும் போது நான் உன் அருகிலேயே நிற்கிறேன். பயத்தை விட்டுவிடு. துணிச்சலோடு செயல்படு. உன் கையில் நான் வெற்றிக்கனியை கொடுப்பேன். என் அன்பு மகனே, மகளே, நீ கடந்து வந்த பாதை முட்கள் நிறைந்தது என்பது எனக்கு தெரியும். செருப்பு கூட இல்லாமல் அந்த நெருப்பு பாதையில் நீ நடந்தபோது உன் பாதங்களில் ஏற்பட்ட ரணங்களை நான் பார்த்தேன். அப்போது நீ யாருமற்ற அனாதையாக உணர்ந்தாயல்லவா?
இறைவா, எனக்கு ஏன் இந்த சோதனை என்று நீ கதறி அழுத ஒவ்வொரு இரவிலும் உன் தலைமாட்டிலே நான் அமர்ந்திருந்தேன். உன் கண்ணீரை துடைக்க என் கரங்களை நீட்டினேன். ஆனால் உன் கர்ம வினைகள் கழிய வேண்டும் என்பதற்காக சிறிது காலம் நான் மௌனமாக இருந்தேன். இப்போது அந்த காலம் முடிந்து விட்டது. இனி உன் கண்ணீருக்கு பதில் சொல்ல வேண்டியது என் பொறுப்பு. நீ இழந்த அனைத்தையும் நான் மீட்டுத் தருவேன். உன் கௌரவம், உன் சொத்து, உன் புகழ் என எதையெல்லாம் இந்த உலகம் உன்னிடமிருந்து பறித்ததோ அதையெல்லாம் வட்டியும் முதலுமாக இந்த வாராகி உனக்கு திரும்ப கொடுப்பேன். உன் தொழிலில் இருந்த மந்தநிலை இனி மாறும். புதிய வாய்ப்புகள் உன்னை தேடி வரும். நீ தொட்டதெல்லாம் துளங்கும். இதுவரை முடங்கி கிடந்த காரியங்கள் எல்லாம் இனி வேகம் எடுக்கும். உன் எதிரிகள் உன்னை வீழ்த்த நினைத்தார்கள். ஆனால் அவர்கள் உன் முன்னே மண்டியிடும் காலம் நெருங்கிவிட்டது. அவர்களை நான் தண்டிக்கப் போவதில்லை. மாறாக நீ உயர்ந்து நிற்பதை பார்த்து அவர்களே வெட்கப்படும்படி செய்வேன். அதுதான் அவர்களுக்கு நான் தரும் தண்டனை. என் பிள்ளையின் வளர்ச்சியை பார்த்து இந்த ஊரே வியக்கப் போகிறது. அதற்கு இந்த தாய் நான் உத்தரவாதம் தருகிறேன். நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான். எப்போதும் தர்மத்தின் வழி நில். பொய் சொல்லாதே, யாரையும் ஏமாற்றாதே. நீ நேர்மையாக இருந்தால் உனக்காக இந்த அகிலத்தையே நான் புரட்டி போடுவேன். உன் வாராகி நான் சொன்னால் சொன்னதுதான். உன் வாக்கு ஒருபோதும் பொய்க்காது. உன் ஒவ்வொரு மூச்சிலும் நான் கலந்திருக்கிறேன். நீ உண்ணும் உணவில், நீ பருகும் நீரில், நீ காணும் கனவில் என எல்லாவற்றிலும் நானே இருக்கிறேன். உனக்கு ஒரு துன்பம் என்றால் அது முதலில் என்னைத்தான் தாக்கும். உன்னை காக்க என் உலக்கை எப்போதும் தயாராக இருக்கிறது. உன்னை வஞ்சிக்க நினைக்கும் சக்திகளை என் கலப்பை கொண்டு கிழித்தெறிவேன். உன் வாழ்க்கையில் இனி வசந்தம் வீசும். உன் வீட்டில் எப்போதும் சிரிப்பொலி கேட்கும். கடன் தொல்லைகளால் நீ நிம்மதி இழந்து தவிர்த்தாயல்லவா? அந்த கடன்கள் எல்லாம் அடைபடும் வழி பிறந்து விட்டது. பணவரவு உனக்கு தாராளமாக இருக்கும். வீண் செலவுகள் குறையும். சேமிப்பு உயரும். நீ நினைத்தபடி ஒரு சொந்த வீடு அமையும் அல்லது இருக்கும் வீடு புதுப்பிக்கப்படும். வாகன யோகம் உனக்கு கூடி வரும். எல்லாவற்றுக்கும் மேலாக மன நிம்மதி எனும் பெரும் செல்வம் உனக்கு கிடைக்கும். என் செல்லமே, உன் அன்னை நான் உனக்காக காத்திருக்கிறேன். நீ எப்போது என்னை கூப்பிட்டாலும் ஓடி வருவேன். என்னிடம் எதையும் மறக்காதே. உன் ரகசியங்கள், உன் பயங்கள் என அனைத்தையும் என்னிடம் சொல்லிவிடு. நான் உனக்கு தாயாகவும் தந்தையாகவும் உற்ற நண்பனாகவும் இருப்பேன். உன்னை சுற்றி ஒரு ஒளிவட்டம் இருப்பதை நீ இப்போது உணர்வாய். அது என் பாதுகாப்பு கவசமாகும். உனக்கு வரவிருக்கும் விபத்துக்களையும் வியாதிகளையும் நான் தடுத்து நிறுத்துவேன். உன் ஆயுளை நான் காப்பேன். உன் குடும்பத்தில் சுபகாரியங்கள் தங்கு தடையின்றி நடக்கும். மழலை செல்வம் இல்லாதவர்களுக்கு என் அருளால் நல்ல குழந்தை பிறக்கும். உன் வம்சமே தலைக்க நான் வழி செய்வேன். இது உன் வாராகி அன்னையின் சத்திய வாக்கு. பயத்தை மூட்டை கட்டி வைத்துவிட்டு புதிய நம்பிக்கையோடு உன் கடமையை செய். பலன் என்னிடம் இருக்கிறது. நீ விதைக்கும் விதையை விருட்சமாக நான் இருக்கிறேன். இனி உன் வாழ்வில் இருள் கிடையாது, ஒளி மட்டுமே. உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் நான் எடுத்துக்கொண்டு என் சந்தோஷங்களை உனக்கு தருகிறேன். என் பிள்ளையே, நீ மகிழ்ச்சியாக இருந்தால்தான் இந்த தாய் நிம்மதியாக இருப்பேன். அதனால் எதற்கும் கலங்காதே, கவலைப்படாதே. உன் பின்னால் இந்த மகாசக்தி இருக்கிறது. வெற்றி நிச்சயம் உன் பக்கம்தான். நிம்மதியாக உறங்கு. நாளை விடியில் உனக்காக இருக்கும் உன் வாராகி அம்மனுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்போதுமே முழுமையாக கிடைத்துக்கொண்டே இருக்கும். என் பிள்ளையே, கலங்காதே. உன் வாராகி நான் இருக்கிறேன். என் தங்கமே, உன் மனதுக்குள் நீ புதைத்து வைத்திருக்கும் ஆசைகள் நிறைவேறவில்லையே என்று கலங்குகிறாய். உனக்கு தெரியாத ஒன்று இருக்கிறது. நீ கேட்டதை விட சிறந்த ஒன்றை தயாரித்து வைத்திருக்கிறேன் நான். சரியான நேரம் வரும்போது அதை உன் கைகளில் சேர்ப்பேன். என் உலக்கையை கொண்டு உன் சோம்பலையும் பயத்தையும் இப்போதே அடித்து துரத்துகிறேன். என் கலப்பையை கொண்டு உன் வாழ்க்கையில் நம்பிக்கையை ஆழமாக பதிக்கிறேன். இனி நீ எதை செய்தாலும் அதில் தெய்வீக சக்தி இருக்கும்.
உன் சொல்லுக்கு ஒரு மதிப்பு வரும், உன் செயலுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். உன் அன்னை நான் உன் பக்கம் இருக்கும்போது இந்த உலகில் உனக்கு தடை விதிக்க யாராலும் முடியாது. உன் முன்னே நிற்கும் மலை போன்ற கஷ்டங்கள் எல்லாம் பனி போல உருகும். உன்னை பற்றிய அவதூறுகள் எல்லாம் காற்றோடு போகும். நீ ஒரு வைரமாக ஜொலிக்கப் போகிறாய். இந்த உலகம் உன்னை பார்த்து ஆச்சரியப்பட போகிறது. என் பிள்ளையின் வெற்றி பயணம் இன்று முதல் தொடங்குகிறது. என் ஆசீர்வாதம் உனக்கு ஒரு கவசமாக இருக்கும். எப்போதும் என்னை பற்றி நினைத்துக் கொண்டே இரு. உனக்கு வேண்டியதை நான் பார்த்து கொள்வேன். நிம்மதியாக இரு. உன் வாராகி தாய் நான் பார்த்து கொள்கிறேன். என் முழு ஆசையும் உனக்கு உண்டு. வெற்றி உன் வசமாகும். இது சத்தியம். இதுவே இந்த வாராகியின் வாக்கு. என் செல்லமே, உன் போராட்டத்தின் முடிவு இதோ உன் கண் முன்னாடி தெரிய போகிறது. நீ யாருக்கும் தெரியாமல் அழுத அந்த அழுகைக்கு ஒரு விடிவு காலம் வந்துவிட்டது. நீ செய்த தவறுகளை பற்றி நினைத்து வருந்தாதே. அந்த தவறுகளிலிருந்து நீ பாடம் கற்றுக்கொண்டாயே, அதுவே எனக்கு போதும். இனி உன் தாளம் தப்பாது. உன் வாழ்க்கையின் இசை இனிமையாக இருக்கும். என் உலக்கையை கொண்டு உன் தலைவிதியில் இருக்கும் தடைகளை இப்போதே தகர்க்கிறேன். என் கலப்பையை கொண்டு உன் வாழ்வில் அதிர்ஷ்டத்தை பாய்ச்சுகிறேன். நீ எங்கு சென்றாலும் உன் பின்னால் ஒரு மகாசக்தி பாதுகாப்பு அரணாக இருப்பதை நீயே உணர்வாய். இனி நீ தனிமரமல்ல. உனக்கு பின்னால் இந்த வாராகி தாய் காடாக நிற்கிறேன். உன் தேவைகளை யாரிடமும் சொல்ல தேவையில்லை. உன் அன்னை எனக்கு தெரியும். சரியான தருணத்தில் உன் கையில் பணம் வந்து சேரும். உனக்கு வரவேண்டிய நியாயமான சொத்துக்கள் வந்து சேரும். உன் குடும்பத்தினர் உன்னை மதிப்பார்கள். நீ நினைத்தபடியே உன் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் அமையும். எல்லாம் என் பொறுப்பு பிள்ளையே, என் அன்பு மகனே மகளே. இதுவரை நீ இழந்த நிம்மதியை நான் உனக்கு மீட்டுக் கொடுப்பேன். இனி உன் கண்கள் கலங்காது. உன் உதடுகள் புன்னகை பூக்கும். உன் வீட்டின் மங்கள ஒளிகள் பெருகும். நீ எத்தனையோ கோயிலுக்கு சென்றாய், எத்தனையோ வேண்டுதல்களை செய்தாய். அதன் பலனெல்லாம் இப்போது உன்னை வந்தடைய போகிறது. இது உன் விதியின் விளையாட்டு அல்ல, இது உன் தாயின் திருவிளையாடல். உன் வாழ்க்கையில் நான் நிகழ்த்தப் போகும் அதிசயங்களை நீயே பார்த்து வியப்பாய். கலங்காதே தங்கமே. உன் அன்னை நான் உன்னை தாங்கி பிடிப்பேன். வெற்றி உன் காலடியில் வந்து சேரும். உன் வாராகி தாய் நான் இருக்கும்போது உனக்கு குறை ஏது? மகிழ்ச்சியாக இரு. என் முழு ஆசியும் உனக்கு உண்டு. இது சத்தியமான வார்த்தை என் அன்பு மகனே. இனி எல்லாம் வெற்றி. உன் பயணத்தில் உனக்கு துணையாக நான் வரும்போது எதற்காக தயங்குகிறாய்? உன்னை பலவீனமானவன் என்று சொன்னவர்களையெல்லாம் உன் வெற்றியின் மூலம் மௌனமாக்குவேன். நீ ஒரு மகாசக்தியின் பிள்ளை என்பதை இந்த உலகம் அறியும் காலம் வந்துவிட்டது. உன் ஒவ்வொரு அசைவிலும் என் அருள் இருக்கும். நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் சரியானதாக அமையும். உன் வழிகாட்டியாக நான் இருக்கிறேன். உன் உள்ளுணர்வு சொல்லும் வார்த்தைகளை கேள். அது உன் அன்னை நான் உனக்கு சொல்லும் வழிமுறையாக இருக்கும். எதற்கும் கலங்காதே, கவலைப்படாதே. உன் அன்னை நான் உன் பக்கம் இருக்கிறேன். இனி உன் வாழ்வில் உயர்வு மட்டுமே. என் பேரன்பு உனக்கு என்றும் ஒரு கவசமாக இருக்கும். என் பிள்ளையே, நீ சந்தோஷமாக வாழ்வதே என் விருப்பம். அதற்காக நான் எதையும் செய்வேன். என் ஆசி உனக்கு முழுமையாக உண்டு. வெற்றி நிச்சயம். என் வாராகி வாக்கு என்றும் பொய்யாகாது. நிம்மதியாக இரு. இனி எல்லாம் சுகமே. உன் வாராகி நான் சொன்னால் சொன்னதுதான். ஆபத்தை சுட்டிக்காட்டுவது உன்னை பயமுறுத்த அல்ல, உன்னை ஒரு மகா சக்தியாக மாற்றவே இந்த வாராகி தாய் வந்திருக்கின்றேன். ஒரு அன்னை தன் குழந்தைக்கு முன்கூட்டியே எச்சரிக்கை தருகிறேன் என்றால் அந்த தாயின் பாதுகாப்பான கை உன் தலைமேல் இருக்கிறது என்பதை நீ முதலில் உறுதிப்படுத்திக் கொள். தீய சக்தி என்பது ஏதோ கண்ணுக்கு தெரியாத காத்து கருப்பு என்று மட்டும் நினைக்காதே. பில்லி சூனியத்தை விட கொடிய ஒரு விஷயம் உன் வாழ்க்கையை சுற்றி வளைக்க பார்க்கிறது.
அது உன் கூடவே இருந்து உன் உணவை உண்டு உன் சிரிப்பில் பங்கு கொள்ளும் ஒரு மனித வடிவிலேயே ஒளிந்திருக்கின்றது. உன் வாராகி அன்னை இதை சொல்லி முடிக்கும் போது என் தாய் சொல்வது எத்தனை பெரிய உண்மை என்று நீயே உணர்வாய். காரணமில்லாமல் இந்த தாய் உன்னிடம் எதையும் சொல்ல மாட்டேன். உன் வாழ்க்கையில் எதையும் சாதாரணமாக நடத்திவிட மாட்டேன். உன்னை சுற்றி என்ன சூழ்ச்சி நடக்கிறது என்று தெரியாமல் நீ இனியும் ஏமாளியாக தூங்கக்கூடாது. அடுத்தவர் விஷயத்தில் நாம் மூக்கை நுழைக்க வேண்டாம். ஆனால் நம் சொந்த வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பது கூட தெரியாமல் ஒரு நாளும் இருந்துவிடக்கூடாது. உன்னோடு நிழலாய் ஒட்டி கொண்டிருக்கும் ஒரு நபர் சமயம் பார்த்து உன் முதுகில் குத்த காத்து கொண்டிருக்கின்றனர். அவர் உன்னோடுதான் பழகுகிறார். ஆனால் அவர் உள்ளுக்குள் ஒரு தீய சக்தியை சுமந்து கொண்டிருக்கிறார் என்பது உன் வெள்ளை உள்ளத்துக்கு தெரியவில்லை. அவர் யார் என்று நீ குழம்ப வேண்டாம். உன் தாயாரான நானே உனக்கு தெளிவுபடுத்துகிறேன். உன் நிம்மதியை குலைக்க நினைப்பவர்களின் நாவை அடக்க இதோ உன் அன்னை நான் வந்துவிட்டேன் என் தங்கமே. உன்னோடு இருக்கும் அந்த நபர் தன் நாவிலிருந்து வரும் நன்று வார்த்தைகளால் உன் மனதை சிதைக்க காத்து கொண்டிருக்கின்றார்கள். 4 பேர் கூடியிருக்கும் ஒரு பெரிய சபையில் உன்னை அவமானப்படுத்த வேண்டும் என்பதுதான் அவருடைய ஒரே நோக்கம். அதற்காக அவர் ஒரு வஞ்சக திட்டத்தை தீட்டியிருக்கின்றார். நீ மற்றவர்கள் மத்தியில் பேசும்போது உன்னை வீணாக சீண்டி உன் கோபத்தை தூண்டிவிட்டு உன் நிதானத்தை தகர்க்கப் போகின்றார். ஒரு மனிதன் அமைதியாக இருக்கும் வரைதான் அவனிடமிருந்து நல்ல வார்த்தைகள் வரும். தன் நினைத்ததை இழந்துவிட்டால் தான் என்ன பேசுகிறோம் என்று தெரியாமலேயே பேசிவிடுவோம் அல்லவா? அதைத்தான் அவர்கள் இன்று உன் வாழ்க்கையில் செய்ய துடிக்கிறார்கள். உன்னுடைய உணர்வுகளோடு விளையாடி உன்னை ஆவேசப்பட வைத்து உன் வாயிலிருந்தே தவறான வார்த்தைகளை வரவழைக்கப் போகிறார்கள். அப்படி நீ நிதானம் தப்பி பேசிவிட்டால் அதை வைத்து உன்னை ஊர் முன்னிலையில் அசிங்கப்படுத்தலாம் என்பது அவர்களின் பல நாள் கனவு. அவர்களுக்கு சமூகத்தில் நல்ல பெயர் இல்லை. அதனால் உனக்கு இருக்கும் அந்த உயர்ந்த மரியாதையை ஒரே நாளில் தரைமட்டமாக்க வேண்டும் என்று துடிக்கிறார்கள். என் பிள்ளை, நீ இதை அறியாமல் இருப்பது உன் அன்னைக்கு வேதனையாக இருக்கிறது. அதனால்தான் இந்த வாராகி அன்னை இப்போதே உன்னை எச்சரிக்கிறேன். இதற்காக நீ அவர்களை பார்த்து பயந்து நடுங்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த சூழ்நிலையை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று உன் அன்னை நான் உனக்கு வழிகாட்டுகிறேன். சபையின் நடுவில் உன்னை யாராவது வம்புக்கு இழுத்தால், உன் மனதை நோகடிக்கும்படி பேசினால், அந்த நொடிகணம் நீ மௌனத்தை ஒரு பேராயுதமாக எடு. அவர்கள் வீசும் நன்று வார்த்தைகளை ஒரு புன்னகையோடு அப்படியே விழுங்கிவிடு. உன்னை கோபப்படுத்த அவர்கள் எத்தனை சூழ்ச்சிகள் செய்தாலும் நீ அசையாத மலை போல உறுதியாக நில். உன் மௌனமே அவர்களுக்கு கொடுக்கப்படும் மிகப்பெரிய தண்டனையாக இருக்கும். அந்த 2 நிமிடம் உன் கோபத்தை நீ அடக்கிவிட்டால் காலம் முழுவதும் நீ ராஜாவாக வாழ்வாய். உன் வாழ்க்கையை உன் வாராகி தாய் செழிக்க வைப்பேன். உன் கஷ்டங்களை உன் உலக்களையாலேயே அடித்து நொறுக்க தூளாக்குவேன். உன் பாதையில் முட்களாக இருக்கும் மனிதர்களை அகற்றி என் களைப்பலையாலேயே உன் வாழ்க்கையை உழுது செழிக்க வைப்பேன். நீ செய்த தர்மங்களும் உன்னுடைய தூய்மையான எண்ணங்களும் உன்னை கவசம் போல காக்கும். மற்றவர்களை உன்னை எவ்வளவுதான் பள்ளத்தில் தள்ள நினைத்தாலும் என் பிள்ளை, நீ சிகரத்தில் ஏறுவாய். உன்னை வீழ்த்த நினைத்த பள்ளத்தில் அவர்களே விழுந்து சிதறுவார்கள். இது உன் அன்னை நான் உனக்கு கொடுக்கும் சக்திய உறுதி. என் அன்பு தங்கமே,
தற்பெருமை கொள்ள வேண்டும் என்பது உன் எண்ணமல்ல. ஆனால் யார் முன்னிலையிலும் நீ தலை குனிந்து விடக்கூடாது என்பதில் உன் அன்னை நான் உறுதியாக இருக்கிறேன். உன்னோடு இருந்து கொண்டே உனக்கு துரோகம் நினைப்பவர்களிடம் மட்டும் ஜாக்கிரதையாக இரு. அவர்கள் உன்னை சிறைப்படுத்த முயற்சி செய்து இறுதியில் அவர்களே அவமானத்தின் உச்சத்துக்கே செல்வார்கள். தண்டனை அவர்களுக்கு நிச்சயம் உண்டு. இந்த வாராகி தாய் நான் உன் பக்கம் இருக்கும்போது எந்த கொம்பனாலும் உன்னை அசைக்க முடியாது. என் கண்கள் உன் மீது இருக்கும் வரை எதற்கும் அஞ்சாதே. உன் உழைப்புக்கும் நேர்மைக்கும் உரிய மகத்தான பலன் விரைவில் உன்னை தேடி வரும். உன் நாவை அடக்கி உன் கோபத்தை கட்டுப்படுத்த நீ பழகிக்கொண்டால் உன் வாழ்க்கையில் தோல்வி என்பதே கிடையாது. உன்னை பிடிக்காதவர்கள் கூட உன்னிடம் பேச நடுங்குவார்கள். இவனுக்கு என்ன செய்தாலும் இவன் நிதானம் இழப்பதில்லை, இவனுக்கு பின்னால் ஏதோ மகாசக்தி இருக்கிறது என்று பயந்து உன்னை விட்டு ஒதுங்கி விடுவார்கள். இப்படிப்பட்ட ஒரு வலிமையான நிலைமையை உனக்கு உருவாக்கி கொடுத்து விட்டுத்தான் இந்த வாராகி என்னை நான் மனநிறைவு அடைவேன். எல்லாவற்றிலும் கவனமாக இருக்கும் நீ உன் சொல்லிலும் கவனமாக இரு. உனக்கு இந்த வாராகி தாயின் முழு அருளாசி என்றும் உண்டு. கவலைப்படாதே, வெற்றி உனக்கு நிச்சயம். உன் கைகளில் இனி யோகம் தவழும். நிச்சயமாக உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரப்போகிறது. நீ எதை நினைத்து இது நாள் வரை பயந்து நடுங்கினாயோ அந்த பயம் இனி உன்னை தீண்டாது. உன் முன்னே இருக்கும் ஒவ்வொரு தடையையும் நான் தகர்த்து எறிவேன். உன் வாராகி என்னை நான் சொல்லும் வாக்கை நீ தேவ வாக்காக எடுத்துக்கொள். உனக்கு வரும் சோதனைகள் எல்லாம் உன்னை வைரம் போல மாற்றவே அன்றி உன்னை அழிக்க அல்ல. இனி வரும் காலம் உனக்கு வசந்த காலம். எதற்கும் அஞ்சாதே. உன் பின்னால் நான் இருக்கிறேன். உன் கரங்கள் உன்னை காக்கும். என் உலக்கை உனக்கு துணை இருக்கும். உன் இல்லத்தில் இனி மகிழ்ச்சி கூத்தாடும். உன் தேவைகள் அனைத்தையும் நானே முன்னின்று முடித்துக் கொடுப்பேன். சபையில் நீ தலைகுனிய மாட்டாய், மாறாக தலை நிமிர்ந்து சிங்க நடைபோடுவாய். உன்னை வீழ்த்த நினைத்தவர்கள் உன் அசுர வளர்ச்சியை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். உன் நேர்மையும் உன் உண்மையும் உனக்கான சிம்மாசனத்தை அமைத்துக் கொடுக்கும். இனி உன் வீட்டில் மங்கள செய்திகள் வந்து கொண்டே இருக்கும். உன் கவலையை என்னிடம் விட்டுவிடு. உன் கடமையை மட்டும் நீ செய். உன்னுடைய ஒவ்வொரு அடியிலும் நான் உன் கூடவே வருவேன் என் செல்லமே. நிம்மதியாக இரு. உன் அன்னை நான் உன்னை கைவிடவே மாட்டேன். உன் கண்ணீரை துடைத்து உன் முகத்தில் ராஜ புன்னகையை வரவழைப்பதே என் வேலை. வாழ்க்கையில் எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் என் வாராகி அம்மா இருக்கிறாள் என்ற ஒற்றை நம்பிக்கையை மட்டும் கெட்டியாக பிடித்துக்கொள். அந்த நம்பிக்கை உன்னை இமயமலை போல காக்கும். உன்னுடைய நியாயமான வேண்டுதல்கள் ஒவ்வொன்றும் நிறைவேறும் நாள் வெகு தூரத்தில் இல்லை. நீ வேண்டியதை விட பல மடங்கு சிறப்பான ஒன்றை உனக்கு நான் வாரித் தருவேன். உன் பொறுமைக்கு பரிசாக பேரதிர்ஷ்டம் உன் கதவை தட்டும். கலங்காதே என் கண்ணே. உன் வாராகி தாய் உன் பக்கமே இருக்கிறேன். ஆசீர்வாதங்கள் எப்போதும் உனக்குண்டு. என் பிள்ளையின் எதிர்காலம் என் பொறுப்பு. நீ நிம்மதியாக உறங்கு. உனக்காக நான் விழித்திருக்கிறேன். உன் மனதுக்குள் இருக்கும் ரகசியமான கவலைகளை நான் அறிவேன். யாருக்காக நீ ஏங்குகிறாயோ, எதற்காக நீ தவம் கிடக்கிறாயோ அந்த வரம் உனக்கு கிடைக்கும். காலம் கனிந்து விட்டது. உன் கிரக நிலைகள் சாதகமாக மாறப்போகின்றன. உன்னை சுற்றியுள்ள இருள் விலகு, பேரொளி பிறக்கிறது. நீ எப்போதெல்லாம் சோர்ந்து போகிறாயோ அப்போதெல்லாம் என் திருநாமத்தை சொல். உன் அருகில் ஒரு பலமான காற்று வீசுவதை உணர்வாய். அதுதான் உன் வாராகி தாயின் வருகை. என் வாசம் உன் வீட்டில் நிறைந்திருக்கும். உன் சமையலறையில், உன் பூஜையறையில், உன் படுக்கையறையில் என எங்கும் நான் நிறைந்திருந்து உன்னை காப்பேன். எதிரிகள் உனக்கு எதிராக செய்யும் சூழ்ச்சிகள் யாவும் பனி போல விலகும். அவர்கள் ஏவும் அம்புகள் அவர்கள் நோக்கியே திரும்பும். நீ அமைதியாக இருப்பதைக் கண்டு அவர்கள் மிரள வேண்டும். உன்னுடைய வளர்ச்சி என்பது அவர்களுக்கு பாடமாக அமைய வேண்டும் என் பிள்ளையே. நீ கடந்து வந்த பாதை மிகவும் கரடுமுரடானது என்று எனக்கு தெரியும். ஆனால் இனி நீ நடக்கப் போகும் பாதை பூப்பாதையாக இருக்கும்.
உன் கைகளில் செல்வம் பெருகும், உன் உடலில் ஆரோக்கியம் கூடும், உன் மனதில் அமைதி குடியேறும். இதையெல்லாம் நான் உனக்கு தருவேன் என்று சத்தியம் செய்கிறேன். என் வார்த்தைகளை அலட்சியம் செய்யாதே. இது உனக்கான எச்சரிக்கை மட்டுமல்ல, இது உனக்கான பாதுகாப்பு உத்தரவாதம். நீ பயப்படும் அந்த நபர் உனக்கு எந்தெந்த தீங்கும் செய்ய முடியாது. அவர் உன்னை சிறுமைப்படுத்த நினைக்கும் அதே இடத்தில் நான் உன்னை உலகமே அண்ணாந்து பார்க்கும்படி உயர்த்தி வைப்பேன். உன் வாராகி தாயின் சக்தி என்னவென்று உலகம் அறியும் நாள் இது. நீ என் செல்ல குழந்தை. ஒரு தாய் தன் குழந்தையை ஒருபோதும் ஆபத்தில் விடமாட்டாள். அதுபோலவே நானும் உன்னை இமை போல காப்பேன். உன் பயத்தை என்னிடம் கொடுத்துவிட்டு என் தைரியத்தை நீ எடுத்துக்கொள். நீ கம்பீரமாக நடைபோடுவாய். இன்றிலிருந்து உன் வாழ்க்கையில் புது அத்தியாயம் தொடங்குகிறது. பழைய கசப்பான நினைவுகளை தூக்கி எறிந்துவிடு. உன்னை ஏமாற்றியவர்கள், உன்னை வஞ்சித்தவர்கள் யாவரும் காலப்போக்கில் காணாமல் போவார்கள். ஆனால் உன் வாராகி தாய் நான் மட்டும் உன்னோடு நிலையாக இருப்பேன். உனக்கு வேண்டிய அனைத்து சுகபோகங்களையும் நான் வழங்குவேன். உன் பிள்ளைகளின் எதிர்காலத்தை பற்றிய கவலை உனக்கு வேண்டாம். அதையும் நானே கவனித்துக் கொள்கிறேன். உன் குடும்பத்தில் அமைதி நிலவும். சுபகாரியங்கள் தடையின்றி நடக்கும். நீ தொட்டதெல்லாம் பொன்னாகும். என் வாராகி நாமத்தை எப்போதும் உச்சரித்துக் கொண்டே இரு. அது உனக்கு துணையாக இருக்கும். நீ செல்லும் இடங்களில் எல்லாம் உனக்கு மரியாதை கிடைக்கும். உனக்கு எதிராக சூழ்ச்சி செய்பவர்களின் நாவுகள் அடக்கப்படும். உன்னுடைய புகழ் நாலாபுரமும் பரவும். உன் வாராகி அன்னை நான் உன்னை உச்சி முகர்ந்து ஆசீர்வதிக்கிறேன். உன் வாழ்வில் இன்பம் நிலைத்திருக்கட்டும். எதற்கும் கலங்காதே, எதற்கும் தயங்காதே. உனக்கான வெற்றிக்கனியை நான் ஏற்கனவே பறித்து வைத்து விட்டேன். அதை நீ சுவைக்கும் நேரம் வந்துவிட்டது. உன் அன்னை நான் உன்னோடு இருக்கிறேன். என் பிள்ளையே, நீ மிகவும் வலிமையானவன் என்பதை நீயே உணரும் காலம் இது. உனக்குள் இருக்கும் மகா சக்தியை நான் தட்டி எழுப்புகிறேன். நீ எதற்கும் சளைத்தவன் அல்ல. உன்னால் எதையும் சாதிக்க முடியும். உன் வாராகி தாய் உனக்கு அந்த துணிவை தருகிறேன். உன் வாழ்க்கையில் இனி பயம் என்ற வார்த்தைக்கு இடமே இல்லை. தைரியமாக முன்னோக்கிச் செல். உன் அன்னை நான் உன் வழிகாட்டியாக இருப்பேன். உன் வெற்றி செய்தியை உலகுக்கு அறிவிப்பேன். என் செல்ல பிள்ளையே, நீ என்றும் வாழ்க, வளமுடன் வாழ்க. என் முழு அருளாசி வரை உன்னை எவரும் அசைக்க முடியாது. மங்களம் உண்டாகட்டும். மங்களம் பெரு